அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் பிரான்ஸ் இராணுவத்தினரை குறிவைத்தும் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு என்ன ஆனது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இலங்கையிலிருந்து ஈரான் கடற்படையினரின் உடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். சர்வதேச குட்ஸ் டே என்று சொல்லக்கூடிய ஜெருசலேமை விடுவித்து, அல்-அக்ஸாவை விடுவித்து, பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி தாயகத்தை அமைக்க வேண்டும், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் சர்வதேச ரீதியாக குட்ஸ் தினம் ஒவ்வொரு வருடத்திலும் மார்ச் மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது பலஸ்தீன் மக்களுக்குரிய தங்களுடைய ஆதரவை அறிவிப்பதற்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேத்தை விடுவித்து குட்ஸ் அல்குட்ஸை தலைநகராக கொண்ட ஒரு பாலஸ்தீன சுதந்திர தனித்தாயகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் தொடர்ச்சியாக இந்த பேரணிகள் உலகமெங்கிலும் நடத்தப்படுகின்றன. அதிலும் ஈரானில் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அயதுல்லா அல் கமேனி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர், இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியின் கீழ் வந்த பின்னர் இந்த அல்குட்ஸ் தினம் என்பது ஈரான் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேசிய நிகழ்வை போல மாறியிருக்கின்றது. இந்த நிலையிலே டெஹ்ரான் மற்றும் இஸ்பகான் பல்வேறுபட்ட நகரங்களில் சுற்றிலும் இஸ்ரேல், அமெரிக்க விமானங்கள் குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கின்றன. எங்கும் மிகப்பெரிய தாக்குதல், மக்களை குறிவைத்தும் பல இடங்களில் தாக்குதல். இந்த தாக்குதல்கள், குண்டுவீச்சுக்கள் எவற்றுக்கும் அஞ்சாமல் பலஸ்தீனத்திற்கான தங்களை ஆதரவை காட்டுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி பேரணியாக வருகின்றார்கள். நினைத்து பாருங்கள், சுற்றி குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன, விமானங்கள் குண்டுவீச்சை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் இந்த அல்குட்ஸ் பேரணியில் எந்த விதமான ஒரு அச்சமுமின்றி கலந்து கொள்கின்றார்கள். அதில் உச்சக்கட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அல்குட்ஸ் பேரணியில் மக்கள் கலந்து கொண்ட பகுதிகளை இலக்கு வைத்து அமெரிக்க, இஸ்ரேலிய விமானங்கள் மிக கொடூரமான கோழைத்தனமான தாக்குதலை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அதிகளவான மக்களின் பங்கு பெற்றுதல் இருக்கின்ற பொழுது ஒரு தாக்குதல். ஒரு வீடியோ பதிவு வெளியாக இருக்கின்றது. அதை யூடியூப்பில் பதிவேற்ற முடியவில்லை. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நண்பர்கள் பார்வையிடலாம். மக்கள் சாறை சாறையாக அல்குட்ஸ் பேரணியில் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். சில 100 மீட்டர் தூரத்தில் மிகப்பெரிய குண்டு வெடித்து கரும் புகை வானளாவிய ரீதியில் மேலெழுந்து செல்கின்றது. ஆனால் யாருமே இந்த குண்டு வீச்சால் அச்சப்பட்டு ஓடவில்லை, அலறவில்லை, திரும்பி செல்லவில்லை. அல்லாஹ் அக்பர் என்று கோஷங்களை எழுப்பியவாறு, அல்குட்ஸ் வாழ்க என்று சொன்னவாறு சுற்றி 100 மீட்டர் தூரத்தில் மிக அருகாமையில் குண்டுகள் வெடித்து புகை மண்டலமாக கிளம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் அச்சமின்றி அங்கே தங்கள் நாட்டுக்காகவும் அல்குட்ஸுக்காகவும் கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு சிறிய குண்டு சத்தம், துப்பாக்கி சத்தம் கேட்டாலே வெடித்து சிதறி ஓடிவிடக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்த மக்கள் மிகப்பெரிய விமான குண்டு வீச்சுக்கள் அருகாமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த சலனமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் இந்த அல்குட்ஸ் பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாலஸ்தீனத்திற்கான ஈரானிய மக்களினுடைய ஆதரவை இது தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து மலேசியாவிலும் அல்குட்ஸ் தினத்தை முன்னிட்டு கோலாலம்பூரில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க, இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மலேசிய மக்களும் மிகப்பெரிய பேரணி ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். இதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் மீது இன்று பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அடுத்து துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாம் இடைமறித்து அளித்திருப்பதாக துருக்கியினுடைய வான் பாதுகாப்பு படை தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை அந்த விமான தளத்தை தாக்கி இருக்கலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் இஸ்லாமிய மக்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும், சியா என்றும் சன்னி என்றும் பிரிந்திருக்காமல் இஸ்லாம் என்று அனைவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என மைக்கிடத்தால்
மிக கடுமையாக பேசக்கூடிய எர்டோகன் இங்கே அமெரிக்க ஈரான் மக்களை, பலஸ்தீன் மக்களை, லெபனான் மக்களை படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு, அமெரிக்க படைகளுக்கு தளத்தை அமைப்பதற்கு எவ்வாறு இடம் கொடுத்தார் என்பதுதான் அவருடைய இரட்டை நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்றது. துருக்கியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் மேலதிக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்தபோதிலும் ஏற்கனவே துருக்கி, அஜர்பையான் போன்ற நாடுகள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தவில்லை என்பதை, இதற்கு முன்பு துருக்கி மீது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது ஈரான் அறிவித்திருந்தார்கள். மீண்டும் துருக்கியில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஆபிரகாம் லிங்கன் கப்பலில் மீது தாங்கள் ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொண்டு கப்பலை சேதப்படுத்தி இருப்பதாக ஈரானுடைய IRGC அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஆபிரகாம் லிங்கனுடைய கப்பல் குழுவினரும் அந்த கப்பலினுடைய மேற்தளத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதால் சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும், ஆனால் சில மணி நேரத்துக்குள் தாங்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வழக்கமான பணிகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் இராணுவம் அந்த கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறக்கூடிய சம நேரத்தில் இவர்கள் அங்கு தீ விபத்து ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த டேங்கர் எண்ணெய் நிரப்பக்கூடிய விமானம் ஒன்றும் இன்று காலை ஈராக்கில் வீழ்ந்து நொறுங்கி இருந்தது. குறிப்பாக மிகவும் உச்சபட்சமாக பயன்படுத்தக்கூடிய இந்த விமானம் KC-135 என்று சொல்லக்கூடிய போர் விமானங்களுக்கெல்லாம் நடுவானில் நிரப்பக்கூடிய விமானம் இன்னொரு விமானத்துடன் மோதுண்டதில் ஏற்பட்ட விபத்தினால் வெடித்து சிதறி தகர்க்கப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருந்தார்கள். ஒரு விமானம் அவசரமாக இஸ்ரேலுக்குள் இறக்கப்பட்டதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் பின்னர் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கம் அதிகாரபூர்வமாக தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய KC-135 விமானத்தை தாங்கள் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்று. இதில் எது உண்மை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவின் கப்பலில் ஈரான் தாக்குதல் நடத்துவதாக கூறுகின்றார்கள். உடனே அவர்கள் அங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது, சேதமடைந்ததாக கூறுகின்றார்கள். மீண்டும் அமெரிக்க விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈராக் ரெசிஸ்டன்ஸ் கூறுகின்றார்கள். இவர்கள் அந்த விமானம் இன்னொரு விமானத்துடன் மோதி வீழ்ந்து விட்டதாக கூறுகின்றார்கள். இது மிகப்பெரிய சந்தேகம். ஒருவேளை ஈரானோ, ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களோ தங்களுடைய விமானத்தையோ கப்பலையோ தாக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாமல், அல்லது இவர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய விமானங்கள், கப்பல்களும் அச்சப்படும் என்பதால் இது தற்செயலான விபத்து என்று சொல்லி அமெரிக்காவும் அமெரிக்க ஊடகங்களும் மடைமாற்றுகின்றார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் தற்போது எழுந்திருக்கின்றது. எதுவாறு இருப்பினும் ஆபிரகாம் லிங்கன் கப்பலுக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் குறிவைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. தங்களுடைய தாக்குதலின் பின்னர் ஆபிரகாம் லிங்கன் கப்பல் பல 100 கிலோமீட்டர் கடல் மைல்கள் தப்பு சென்று வேறு பகுதியில் நிறுத்தப்பட்டிருப்பதான செய்திகளையும் IRGC விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து இன்றைய தினம் ஈராக்கில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் இராணுவ படைத்தளம் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அதில் 2 பிரான்சினுடைய படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 6 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை இந்த யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து பிரான்ஸ் இராணுவத்தை இலக்கு வைத்து எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. அவர்களுக்கு உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. ஆனால் திடீரென்று ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் பகுதியில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய நேட்டோ படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் பிரான்ஸ் படைகள் கொல்லப்பட்டுள்ளமை புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். பிரான்சினுடைய கர்னல் பிராங்கோயில் சேவியர் அவர்களும் மிக முக்கியமான அதிகாரியும் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இது சாகித் ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது. உண்மையில் ஈரான் இந்த பிரான்ஸ் இராணுவ தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி பிரான்ஸ் படைகளை கொலை செய்திருக்கின்றார்களா, அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா மறைமுகமாக ஈரானையும் நேட்டோவையும் மோத வைப்பதற்காக வேண்டுமென்றே பிரான்சினுடைய படைத்தளங்களை ஈரானிய ஆயுதங்கள் மூலம் தாக்குவதை ஒத்த ஆயுதங்களை வைத்து தாக்கி இருக்கின்றார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வியாக எழுந்திருக்கின்றன. ஏனெனில் பல இடங்களில் ஈரானையும் அரபுலக நாடுகளையும் ஈரானையும் நேட்டோவையும் மோத வைக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கேற்ற பல வேலைகளும் செய்திருந்தார்கள். சில இடங்களில் ஆதாரங்கள் கூட வெளியாக இருந்தன. இந்த நிலையில் தான் இந்த பிரான்ஸ் படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைத்தும் இன்று ஒரு மிக கடுமையான ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்.
ஏறக்குறைய 35 ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதை கடந்தும் இந்த ட்ரோன்கள் பல பகுதிகளில் தாக்கியதில் 21 அமெரிக்க படையினர், அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு 21 அமெரிக்க இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சவுதி அரேபியாவாக இருக்கலாம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், அந்த நாட்டினுடைய கட்டுமானங்களையும் பொருளாதார அமைப்புகளையும் நாங்கள் தாக்க மாட்டோம். அமெரிக்க இராணுவத்தினரை அவர்கள் வெளியேற்றாது விட்டால், அமெரிக்க இராணுவ தளங்களை அகற்றாது விட்டால் அந்த இடங்கள் தாக்குதல் இலக்காகவே தொடர்ச்சியாக இருக்கும் என நேற்றைய தன்னுடைய முதல் அறிவிப்பில் கமேனியுடைய மகன் மொஸ்தபா கமேனி அறிவித்திருந்தார். எனவே அமெரிக்க படைகள் வெளியேற்றப்படும் வரை, அமெரிக்க தளங்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களாக ஒன்று கூடி மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற்றும் வரை இந்த நாடுகளும் ஒரு ஆபத்தான கட்டத்திற்குள் தான் இருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலில் 4 இஸ்ரேலியர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. லெபனானில் அப்பாவி லெபனான் குடிமக்களை இலக்கு வைத்து மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேலும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈரான், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா என்பதற்கு அப்பால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போரும் மிகப்பெரிய போராக மாறிக்கொண்டிருக்கின்றமை அந்த பிராந்தியத்திலும் மிகப்பெரிய அளவிலான பதற்ற நிலையை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.